வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில எளிமையான முறையில வெல்லம் சேர்த்து அவல் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு சாமிக்கு நைவேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க. மற்ற விசேஷ நாட்களுக்கு பலகாரத்துக்கு இனிப்புக்கு பதிலாக இந்த பாயசம் செய்து கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்ப வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இந்த 1 கப் அவல் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா அவல் பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. கருக விட்டுறக்கூடாது. ஒரு 3 to 4 நிமிஷம் பக்கம் ஆகும். பார்த்து பக்குவமாக வறுத்துக்கணும். அவல் நெய் விட்டு நல்லா பொரிய வறுத்துட்டேங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூட ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பக்குவத்தில் வறுத்துக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்கலாங்க. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த அளவுக்கு முந்திரி உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வறுபடட்டும். திராட்சை சேர்த்திக்கலாம். இது கூடயே உலர்ந்த திராட்சை சேர்த்திக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. 1 கப் அவளுக்கு 1 கப் மண்டை வெல்லம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விட்டு நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டா போதுங்க. பாகு பதமெல்லாம் தேவையில்லை. இப்போ எந்த கப்பில் அவள் எடுத்துமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நெய்யில் வறுத்து வச்சு அவள் சூடாரிச்சுங்க. ட்ரை மிக்ஸி ஜாரில் 1-2 பொடிச்சு எடுத்துக்கலாங்க. பல்ஸ் மோடில் அடிச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். நான் காட்டுறேங்க அடிச்சுட்டு அந்த பக்குவத்தில் அடிச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். பாருங்கள், 2 டைம் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ரவை டைப்பில் அரைச்சிருக்கேன். இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கும் போது இந்த பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன். அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், அவள் நல்லா வெந்துருச்சு. 4-5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க. வெந்த பிறகு தான் வெல்லம் கரைச்சி வச்ச தண்ணியை சேர்க்கணும். இப்போ வெல்லம் கரைச்சி வச்சதை வடிகட்டி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா வெல்லம் கரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. 3 ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நெய்யில் வறுத்து கூட சேர்த்திக்கலாம். நான் நார்மலாக துருவின தேங்காய் துருவலை தாங்க சேர்த்திக்கிறேன். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ 2-3 நிமிஷம் வெல்லம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. இந்த பக்குவத்தில் பாயசம் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாட்ட கலந்துக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சு தண்ணியும் கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த பக்குவத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் இந்த பாயசம் நல்லா இருக்காதுங்க. நம்ம கோதுமை ரவை பாயசம், நல்லா ரவை பாயசமெல்லாம் செய்வோம் பாருங்கள், அந்த டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இப்போ வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாம். நல்லா 1 சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ இறக்கி வச்சிடலாங்க. இப்போ அருமையான சுவையில் வெல்லம் சேர்த்த அவல் பாயாசம் ரொம்ப எளிமையான முறையில் செய்திருக்கேங்க. இது சீக்கிரமாக செய்திடலாம். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.